இவளுக்கு வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா. சப்போஸ் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா சம்டைம் அவங்களுக்கு வந்து மைல் ஸ்டோன் டிலே ஆகும், கை கால் மூமெண்ட்ஸ் பிரச்சனை, ஸ்கிசோஃபேனியான்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டர், இது எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் இவளுக்கு வந்து மைலாக ஒரு எம்ஆர் கூட இருக்குது. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியில் வந்துட்டுருக்காங்க. இவ பேர் வந்து ஆஷிகா. இவளுக்கு வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர், ஜீனில் வந்து ப்ராத் அப்படின்னு சொல்லிட்டு PRODH ப்ராத் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன். அந்த ஜீன் வந்து ஒரு டிஸார்டர் இருக்கு. என்னென்னா அந்த ப்ராத் ஜீன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளாம் உடம்புல என்சைம்ஸை உருவாக்கும், அமினோ ஆசிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸை உருவாக்குற ஒரு ஜீன். ஸோ அந்த ஜீனில் வந்து இவளுக்கு டிஸார்டர் இருக்குது. அதாவது அந்த ஜீன் வந்து சரியாக அந்த என்சைம்ஸை உருவாக்குற சக்தி வந்து இந்த இவளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது கம்மியாகும்போது இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா. சப்போஸ் ட்ரீட்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா சம்டைம் அவங்களுக்கு வந்து மைல் ஸ்டோன் டிலே ஆகும், கை கால் வந்து மூமெண்ட்ஸ் பிரச்சனை, ஸ்கிசோஃபேனியான்னு சொல்லிட்டு ஒரு டிஸார்டர், இது எல்லாமே வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ப்ளஸ் இவளுக்கு வந்து மைலாக ஒரு எம்ஆர் கூட இருக்குது. அதனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியில் வந்துட்டுருக்காங்க. மைல் ஸ்டோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றாங்க. ஸோ இப்போந்தே இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போருந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா மேபி ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து நார்மல் பேபிக்கு வந்துடுவாங்க. ஓகே, இது இருக்குது. ஸோ 100% எந்த விஷயத்தையும் வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்போ வந்து 80% வந்து குணமாக, அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா அப்பா எனக்கு மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குன்றது தெரியும். அந்தளவுக்கு நம்ம வந்து இது சேஞ்சஸ் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த அந்த ஜீனை வந்து அந்த ஜீனை வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி நார்மலாகவே அமினோ ஆசிட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த ஜீனை கொண்டு வந்தால் தான் இது வந்து நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும். ஓகே. ஸோ அதுதான் இப்போ குழந்தையிலே வந்து டக்குனே வந்து சரி பண்ணிடலாம்னு சொன்னீங்களே டாக்டர். இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து குழந்தையிலே வந்து சரி பண்ணிடலாமா? குழந்தைகள் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் இப்போ கரெக்டான டைமில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த டைமில் கொண்டு வரும்போது ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து என்னோட டார்கெட் இது. ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து சரி பண்ணுவாங்க. அதனால் அந்த 5 to 6 இயர்ஸில் வந்து வாக்கிங் இதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். இவங்களுக்கு வந்து இப்படியே போயிடுச்சுன்னா நடக்க முடியாது. நடக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது, இந்த கால் கையெல்லாம் வீக்னஸ்லாம் வர ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ அதெல்லாமே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் அது என்ன சரி பண்ணணும். கூட கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஃபுட்டு டயட் என்ன செய்யணும்னு சொல்லி. ஓகே ஸோ அதெல்லாமே கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சரி பண்ணிடுறோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ.